வாங்கிக்கோ. இந்த பிடிஎஃப்ல இருந்து எல்லாமே பாட போறோம். ஃபுல்லா அந்த பிடிஎஃப்லயே இருக்கும் அந்த பாட்டு. सद्गुरु महाराज की जय जय तुलसी जय ब्रजवासिनी जय जय तुलसी जय ब्रजवासिनी श्री कृष्ण शरण प्रिय दासी श्री कृष्ण शरण प्रिय दासी जय जय तुलसी जय மாசுடை குடம்போடு தலை. இப்ப நம்ம பாடுறது வந்து ஆனோடைய நாசியா திருமணில அங்கங்கேருந்து ஒரு பாட்டு மட்டும் எடுத்து பாடுறோம். ஒரு பத்துலேருந்து ஒரு பாட்டு. பாக்கியம் காப்பி. மாசுடை உடம்போடு தலை உளறி வாய்ப்புறம் வெளுத்தொரு போதும் உண்டு தேசுடை திரள் உடை காமதேவா நோக்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய் பேசுவதொன்றுண்டெங்கோ பெருமான் பெண்மையை தலை உடை தாக்கும் வேணோ கேசவ நம்பியை கால் பிடிப்பான் நம்பியை கால் பிடிப்பான் கேசவ நம்பியை கால் பிடிப்பான் இப்பேர்
பேர் எனக்கு அருள் கண்டாய் பாக்யமே பாக்யம் கராவதி பாக்யமே பாக்யம் கராவதி பாக்யமே பாக்யம் கராவதி தேவையின் மனமுருகை கிருஷ்ண விரகசி மாருருகை தேவையின் மனமுருகை கிருஷ்ண விரகசி மாருருகை கருவிழி சுமந்தம் பாக்யமே பாக்யம் கருவிழி சுமந்தம் பாக்யமே பாக்யம் பாக்யமே பாக்யம் கராவதி பாக்யமே பாக்யம் கன்சிமித்திரை பொத்தி காலுதைச்சே கன்சிமித்திரை பொத்தி காலுதைச்சே இன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டாள் கல்யாணம் ஆடி 18 சேர்ந்து அமைஞ்சிருக்கிறதுனால ஆடி 18ங்கிறது தஞ்சாவூர் எல்லாருக்குமே ரொம்ப விசேஷம் தான். நதி தீரம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி நதி தீரம், நாத்தாக்காடு, பாலாறுலேருந்து ஆரம்பிச்சு காவேரி, தாமிரபரணி, வைகை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம். எனக்கு பர்சனலா எனக்கு கும்பகோணம், அதனால எனக்கு ரொம்ப என்ஜாய். இந்த ஆடி 18ங்கிறது இங்க தஞ்சாவூர் பகுதிகள் எப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சப்பரம் ஒன்று கொடுத்து அந்த சப்பரத்தை எடுத்துட்டு நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி சாயந்தரம் வேலையில 5-5:30 மணிக்கு போய் அநேகமாக காலையிலேருந்தே காலையில குடிச்சிருப்போம். நைட்டு வரைக்கும் அன்னைக்கு போனா நைட்டு வரைக்கும் எல்லாம் இருப்போம். அந்த மாதிரி சாயந்தரம் அந்த குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போய் அங்கே பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணுவார்கள்னா, பூஜை திரவியங்கள்லாம் எடுத்துட்டு வந்து காவேரி மாதாக்கே அன்னைக்கு பூஜை பண்ணுவார்கள். சின்ன வயசுல சொல்லி கேள்வி, காவேரி அன்னைக்கு 18 படிக்கு ஓடும், அதனாலதான் அது காவேரி 18ஆம் பெருக்குன்னு பேரு. அது சின்ன வயசுல நான் பார்த்த வரைக்கும் 12 படி வரைக்கும் ஓடி இருக்கு. 12 படிங்கிறது 12 feet 2 பேர் ஒழிக்கலாம், அந்த வரைக்கும் ஓடி இருக்கு. ஆனா அந்த 18 படி ஓடி இருக்கு. அந்த அந்த புறையெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அந்த இடம்லாம் அப்படி அந்த இடத்துல அப்படி இந்த பாசி படிஞ்சு அப்படி இருக்கும். அது அப்படி ஒரு விசேஷமான ஒரு இது. இன்னைக்கு ஆடி 18 அந்த காவேரி மாதாக்கு பூஜை பண்றது, இல்ல அந்த வைகை மாதாக்கோ இல்ல அந்த தாமிரபரணிக்கோ பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷமான இது. அதை நம்மளால இன்னைக்கு பண்ண முடியலன்னா கூட அதை ஸ்மரிச்சுக்கணும், அதை நினைச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல எது நம்மளால பண்ண முடியுமோ அதையாவது பண்ணணும். என்ன பண்ண முடியும்னா, அன்னைக்கு காவேரியில இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு அங்கேயே வந்து சாப்பிடுவாங்க. அது கண்டிப்பா நம்ம எல்லாரும் பண்ண போறோம். அது தவிர
அங்க காவேரி கரையிலேயே அவங்க சாப்பிடுவாரு. அந்த காவேரி கரையில அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெண்கள்லாம் சேர்ந்து கும்மி அடிப்பாரு காவேரி மாதாக்காக. அதனால இன்னைக்கு ஆண்டாள் கல்யாணமா இருக்கிறதுனால அந்த குழந்தை பிறந்ததுனால அதுக்குன்னே ஒரு கும்மி இருக்கு. அதை பாடி நீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி கும்மியா ஆடலாம். எல்லாரும் எழுந்து கும்மியா ஆடலாம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீதேவாய முதமுண்டாய் ஸ்ரீதேவாய முதமுண்டாய் எங்கள் சித்தனீஸ்வரன் என்று சிதையே என்று நீதிவாய் விளையாடு